பிரியங்கா மணிமேகலை இந்த பற்றி ஒரு 2 வீடியோ போட்டோம். காசு வாங்கிட்டீங்களா, வீடு கட்டிங்களா அப்படின்ற லெவலுக்கு வந்தது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சம்பவம், அந்த சம்பவத்துக்கு ஊடே இருக்கக்கூடிய விஷயங்கள், இதனால் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்ற விஷயங்களை தான் நம்ம வந்து அதில் பேசணும். நம்ம பேசுறது எப்பயுமே அது ஒரு இன்னொரு பார்வையாக இருக்கும். இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படின்றத விட ஒரு மீடியா ஃபீல்டு நம்ம இருந்ததுனால அதை பற்றி நம்ம கொஞ்சம் கருத்துக்களை நம்ம சொன்னோம். இப்போ நீங்கள் வந்து 4 சீசனும் பார்த்துட்டு வந்து தான் இதை பற்றி நீங்கள் சொல்லணும் அப்படின்ற மாதிரியான சில பேர் வந்து அதுக்கு அந்த ஆடியோவை நான் இங்கே போகிறேன். இதுக்கான ஆடியோ ஒன்று வந்தது. ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறது, நம்மளை ஒரு 117 கமெண்ட்டு அப்படி இப்படின்லாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். பிரியங்கா மணிமேகலை இதெல்லாம் மணிமேகலைக்கு பெரிய சப்போர்ட் இருக்கிறது எங்களுக்கு தெரியாமல் இந்த கொலைவி கூட்டில் வந்து தேன் கூட்டில் கை வைக்கிற ஆளுகள் நாங்கள் கிடையாது. இருந்தாலும் இப்படி ஒரு பார்வை ஒன்று இருக்குது அப்படின்றத நம்ம சொன்னோம். ஆனாலும் அதற்கு வந்து நிறைய பேர் வந்து வரிந்து கட்டுக்கொண்டு நம்மளுக்கு வந்து சொன்னாங்க. அதில் அசோக் வந்து ரொம்ப வருஷமாக நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவனுடைய ஆடியோவை இங்கே இதில் போடலான்னு இருக்கா. 2-3 ஆடியோட போட்டுட்டு நம்ம அதை இதில் ஒன்றும் பெரிய கருத்துக்கெல்லாம் கிடையாது, ஒரு ஃபீட்பேக், அதை நம்ம இங்கே போடுறோம். ஓகே ஜாக்கி, இவங்களுக்காகலாம் நீங்கள் எதுக்கு ஜாக்கி வீடியோ 30 நிமிஷம் பேசி வேஸ்ட் பண்ணுறீங்க? உங்களை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு வந்து எதுவும் உங்களை சொல்ல மாட்டாங்க. அது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. பிரியங்கா மணிமேகலை இஷ்யூ பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். மற்றபடி அவங்கவுங்களுக்குன்னு ஒரு விதம் பார்வை இருக்கும். அதனால் அதுக்குன்னு ஒரு நியாயம் சொல்லுவோம் இல்லையா? இப்போ உங்களை கேள்வி கேட்குறவங்க எல்லாம் நீங்கள் இந்த பக்கம் பேசுங்க அந்த பக்கம் பேசுங்கன்னு சொல்கிறவங்க எல்லாம் புதுசாக இப்போ பிக் பாஸ் பார்த்துட்டு வந்து உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறீங்களா இந்த வருஷம் போன வருஷம்? ஏன்னா உங்களுக்கு பிரியங்கா ரொம்ப பிடிக்கும். அது வந்து அந்த பிக் பாஸ் ஸ்டார்டிங்லேருந்தே தெரியும் நீங்கள் பண்ணும்போதே. ஆனால் அப்படியே அந்த பிரியங்கா பிக் பாஸில் அவள் நடந்துட்ட விதம் ஒவ்வொரு நாளுமே அவரோட பிம்பம் அப்படியே உடஞ்சிக்கிட்டே வந்துச்சு. அப்போயே நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த ரிவ்யூ பண்ணும்போதே நீங்கள் சொல்லிகிட்டே வந்தீங்களே, என்ன பண்ணாலும் பிரியங்காவோட அந்த பிம்பம் வந்து அவங்களே தூக்கி போட்டு உடச்சிட்டாங்க பிக் பாஸ். அப்போ என்னென்னா ஜனங்களுக்கு வந்து பிரியங்கா வந்து நல்லா எப்போ பார்த்தாலும் பிரியங்கா ஜாலியாக இருக்கும், ஹாப்பி, அந்த மாதிரி பார்த்துட்டு பிக் பாஸில் பிரியங்காவை இந்த மாதிரி பார்த்துட்டு ஜனங்கள் டைஜஸ்ட் பண்ணவே முடியல. அதனால் அவள் சுத்தமாக பிடிக்காமல் போயிடுச்சு முக்கால்வாசி பேருக்குன்னு பார்த்துங்களேன். ஸோ இப்போ இந்த மணிமேகலை இஷ்யூ வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அவன் மேலே இருந்த வெறுப்பு இப்போ பிரியங்கா, அது ஆப்போசிட்டில் வேறு யாராக இருந்தாலும் இது இவ்வளோ பெருசாக இருக்காது. அது பிரியங்கா அப்படின்னும் போது பிரியங்கா மேலே ஏற்கனவே வந்து ஜனங்களுக்கு வந்து அது வெறுப்பில் இருந்தது அடி நவுத்திட்டாங்க. அதனால தான் நிறைய ஃபுல்லாக பிரியங்காவுக்கு வந்து எதிராகவே இருந்துச்சு எல்லாரோடைய விமர்சனமும். இவ்வளோ வெறுப்பு இருக்க வேணாம். ஆனால் நம்ம ஜனங்களோட பிரச்சனைனா அந்த பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் தினமும் உட்காந்து ஒரு 3 மாதம் மண்டை கழுவி உட்கார வச்சுறாங்களே பைத்தியம் மாதிரி. அது ரொம்ப பெரிய இம்பேக்ட் கொடுத்துருச்சு. அது ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு ஜனங்களுக்கு. ஸோ அந்த பிக் பாஸில் வந்து ஒருத்தங்களை பிடிக்கலன்னா அது கடைசி கொஞ்சம் பிடிக்கல அப்படின்ற மாதிரி அதிகமாக உள்ளுக்குள்ளே பாதிக்குது நிறைய பேருக்கு சைக்காலஜிக்கலாக. ரொம்ப பிடிச்சிதுன்னா சில பேரை அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதனால் அந்த பிக் பாஸில் பிரியங்காவுக்கு கொடுத்த அந்த ஒரு பிம்பம் இருக்குது பாருங்கள், புதுசாக அவளோட ரியாலிட்டி இதுதான் அப்படின்னா அது வந்து ஜனங்களால் ஏற்றுக்க முடியாமல் இப்போ மணிமேகலை பொறுத்த வரைக்கும் அது வாயெல்லாம் அதிகமாக விடும். ஆனால் அது ரொம்ப ஜாலியான பர்சன், அது நம்மளுக்கு தெரியும். அவன் கேலி கிண்டலாக தான் பேசுவான். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே வெங்கடேஷ் பட்டா இருக்கட்டும், இல்லை கூட இருக்க அந்த அப்பா இருக்கிற அந்த இன்னொருத்தர் ஜெஃபாக இருக்கட்டும், அது எப்பவுமே கலாச்சி தான் அவன் பேசுவான். அது எல்லாருக்குமே தெரியும். அதனால் அவளை வந்து எல்லாருக்கும் ஓரளவுக்கு பிடிக்கும் மணிமேகலை. இப்போ அதுக்கு எதிராக இப்போ கரெக்டாக பிரியங்கா வந்து உட்காந்ததுனால அடி நவுத்திட்டேன். அது இல்லாமல் ஸ்டார்டிங்லேருந்தே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக போயிட்டு இருக்கு இந்த குக் வித் கோமாளி. எப்போ அந்த பங்கேஷும் இவரும் பிரிஞ்சு வேறு எதுக்கு போயிட்டாங்களோ நல்லா இல்லை. புகழ் காமெடி கூட காமெடியே இல்லை, புகழே ஒரு மாதிரி வெறுப்பாக தான் இருக்குது புகழ் பண்ணுறதுலாம். அந்த மாதிரி ஆகிடுச்சு. இந்த டீம் பிரிஞ்ச ஒன்றும் சுத்தமாக நல்லா இல்லை. ஸ்ட்ரெஸ்ஸே போகிற ப்ரோக்ராமு தினமும் பார்க்குறதுனாலே ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி மாற்றிடுச்சு. அதில் பிரியங்காவோட டாமினேஷன் சாதாரணமாக பார்க்கும்போதே தெரியுது. எல்லாத்துக்குமே உள்ளே வந்து அவங்க ஓவர்லேப் பண்ணி பேசுகிறது வந்து அது ஜனங்களுக்கே வந்து அந்த வெறுப்பு இந்த சீசன் ஃபுல்லாக இருந்துச்சு. ஆக்சுவலி ஏன் சும்மா பிரியங்கா இப்படிலாம் வாய் இது போட்டுருக்கு, அதுவும் இர்ஃபானாக பண்ணி சேர்ந்து ஆட்டம் போடுறது வந்து ரொம்ப கடுப்பாக இருந்தது ஜனங்களுக்கு. இந்த ராம விஷயத்தை வந்து அப்பப்போ எப்பயாவது ஒரு எபிசோடில் வந்து அவள் ரொமான்ஸ் அதுன்னு காமெடியாக இருந்துச்சு. இதில் வந்து தினமும் வந்து வலுக்கட்டாயமாக அந்த ரொமான்டிக்குன்னு சொல்கிற மாதிரி இவங்க பண்ணுறது வந்து அது ரொம்ப எல்லை மீறி போன மாதிரி அது ஜனங்களுக்கு பிடிக்கலையா. கரெக்டாக இந்த மாதிரி மணிமேகலை வந்து பேசுகிறதும் அடிச்சு நவுத்திட்டாங்க. ஓகே ஓகே விஜய் டிவி இந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் மணிமேகலை வந்து ஓப்பனாக பேசியாச்சு. அது ஒரு வச்சு மட்டும் நம்ம பேசக்கூடாது. நீங்கள் சொன்ன மாதிரி அவங்கள
பிரியங்காவோட ஃபேமிலி பற்றி பேசுறது அதெல்லாம் ரொம்ப தப்பு. ஏன்னா இன்னொருத்தவங்களோட பர்சனல் வந்து என்ன வேணாலும் இருக்கட்டும், அது அவங்களோட பர்சனல், அது அவங்களுக்குன்னு ஒரு நியாயம் இருக்கும். அதை பற்றி நம்ம கமெண்ட் பண்ணுறது கூட தப்பு, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது கூட தப்பு. ஸோ அதனால் அவங்க பர்சனலாக என்றைக்கும் எடுக்கக்கூடாது. நீங்கள் பிக் பாஸில் நம்ம பிரியங்கா பார்த்தோமா, அதில் என்ன தப்பு பண்ணாங்களோ அதை பற்றி பேசலாம். குக் வித் கோமாளி ஷோவில் பிரியங்கா என்ன பேசினாங்களோ என்ன பண்ணாங்களோ அதை பற்றி பேசலாம். அதை தாண்டி அவங்க பர்சனலில் என்ன வேணாலும் இருந்துகிட்டு இருக்கோம், அதை பற்றி நம்ம பேசுறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. நம்ம பெட்ரூமில் நம்மளை தவிர வேறு எவன் எட்டி பார்த்தாலும் நம்மளுக்கு கோவம் வரும். அந்த மாதிரி கதை தான் அது. நீங்கள் வந்து இவங்க ஏதாவது இவங்க கமெண்ட் ஏதாவது சொல்லிட்டு போகிறாங்க, பிரியங்காவுக்கு சொம்படிக்கிறீங்க, அது மாதிரி எது சொன்னாலும் அது உங்களுக்கு எவ்வளோ தெரியும். இருந்தாலும் அவனுங்க சொல்கிறாங்களேன்ட்டு உட்காந்து இதெல்லாம் வந்து இவ்வளோ வீடியோலாம் போடலாம் தேவையே இல்லாத இல்லை, அது உங்களுக்கே தெரியும். நான் அதான் பார்த்தேன், இன்னும் எல்லாருமே இதை பற்றி பேசுகிறாங்க. அவ்வளோ பெருசாக என்னென்னா இவ்வளோ பெருசாக ஆகுற அளவுக்கு ஜனங்க எந்த அளவுக்கு அந்த ஷோ வந்து ஒரு பைத்தியமாக இறங்கிடுச்சு பாருங்க ஜனங்களுக்கு. அது ரொம்ப 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 தப்பு. இது இந்த அளவுக்குலாம் வந்து ஒரு சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்பட்டுட்டோம்னு வச்சுக்கலாம், கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்கும். அது வந்து வெளியெலாம் வர முடியாது ஜனங்களால். என்னைக்கு நீங்கள் திரும்ப போகுதுன்னு தெரில. அது சும்மா ஒரு ஹாஃப் அன் ஹவர் ப்ரோக்ராம் பார்க்குற மாதிரி தூக்கி போட்டு போனேன். ஆனால் அதை வந்து ஒரு வாரம் 10 நாளைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கார்பரேட் வேலைலாம் இருக்குது. இவங்களுக்கு பிரியங்கா சார்ந்தவங்க இருக்காங்க, இப்போ மணிமேகலைன்னா மணிமேகலை பிடிச்சவங்க, இந்த மாதிரி இந்த 2 பேரும் சார்ந்தவங்களும் மாற்றி மாற்றி சண்டை போட்டு அதை இவங்களுக்கு பிடிச்சவங்க விட்டு கொடுக்காம இவங்க பேர் அதுக்காக திட்டுறது. அது அந்த பக்கம் இருக்கவங்க பிடிச்சவங்க இதை வந்து என்ன இஷ்யூவோ அந்த இஷ்யூ பற்றி பேசாமல் எனக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க அந்த ஒரு பேஸில் மட்டுமே போயிட்டுருக்கு. அதனால் யாருக்கு என்ன நடந்துச்சுன்னு இப்போ நமக்கு யாருக்குமே தெரியாது. ஜெயிக்கு இப்போ குரேஷ் உடனே இதை பேசும்போது நீங்கள் சொன்னீங்களே, அதில் என்ன சொல்கிற ஒரு வார்த்தை அக்னாலேஜ் பண்ண சொன்னாங்கன்னு சொன்னாங்க. அக்னாலேஜ் பண்ண சொன்னாங்க என்ன அர்த்தம்? இவரை மன்னிப்பு கேட்க சொல்கிறது தான் அந்த அக்னாலேஜ்னு சொல்கிறது. அதுதான் வந்து மணிமேகலை சொன்னது. அதுதான் இவன் அந்த போர் போட சொல்லும்போது அக்னாலேஜ் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொன்னான். அதுக்கு பேர் தான் வந்து இந்த சாரி சொன்னது தான் அக்னாலேஜ்ன்றது வேற ஒரு வேர்ட்டில் சொன்னது. அது வந்து இப்பயும் நம்மளுக்கு வந்து மணிமேகலை பேசியாச்சு. பிரியங்கா வந்து நேரடியாக அந்த மாதிரி வீடியோ பேசினா மட்டும்தான் அதுக்கு அடுத்து ஏதாவது நம்ம அந்த விஷயத்தை பற்றி நம்ம கமெண்ட்டே பண்ண முடியும். பிரியங்காக்காக இப்போ குரேஷி வந்து பேசுறது, இந்த சுஜிதா பேசுறது, இதெல்லாம் அவங்க கூட சார்ந்தவங்க பேசுகிறாங்க. அது வந்து வேலைக்கு ஆகுது. ஏன்னா அவங்க இஷ்டத்துக்கு இன்னொன்று சொல்லலாம். அவங்களுக்குலாம் வந்து அவங்க கூட ரொம்ப பிடிச்சவங்க நெருக்கமானவங்க. அதனால் அவங்க சொல்கிறதுல வந்து எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ குரேஷி பேசுறதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய முரண்பாடு இருக்கு அவங்க பேசுனதில். ஃபஸ்ட்டு எத்தனையோ மணிமேகலை இப்போ அந்த வீடியோ போட்டோடனே துரு ஓடி வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட் போட்டோடனே அவன் தான் ஆல் தி பெஸ்ட்டு சூப்பர் போட்டுட்டு அவள் வந்து இதுவும் அதுலேயும் சொல்கிறேன் எனக்கு லைக் கூட பண்ணலன்னா அவனுக்கு ரொம்ப காண்டிடுச்சு போகுது. அது இல்லாமல் அவளோட கமெண்ட் கீழே ஃபுல்லாக பிரியங்கா சொந்ததுன்னு அவனை சம்மத்தி பிரிச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவன் டெலீட் பண்ணிட்டான். அது டிவியிலேருந்து கண்டிப்பாக ப்ரெஷர் இருக்குன்னு வச்சுங்க, எல்லாம் டெலீட்லாம் பண்ணியிருக்க முடியாது. அதனால் கட் பண்ணிட்டு பேச சொல்லியிருப்பாங்க, பேசியிருக்கான் போல. எது மணிமேகலையும் நம்ம எதுவும் மதித்து ஒரு லைக் கூட போடலையா, அதனால ஏதோ சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ இவங்கெல்லாம் எது சொன்னாலும் அது ஒரு நம்ம ரீச் பண்ணணும்னு சொல்ல முடியாது. பிரியங்கா ஸ்ட்ரெயிட்டாக பேசாமல், ஆனால் எனக்கு தெரிஞ்சு பிரியங்கா பேச மாட்டான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா பிரியங்கா வாயை திறந்தாலே அதுக்கு அவளுக்கு நெகட்டிவாக தான் போகுன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். ஏன்னா அவள் பேசுகிற பேச்சு வந்து அந்த மாதிரி இருக்கும். எப்படியாவது தன்னை நியாயப்படுத்திக்கிட்டு மற்றவங்க மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பிக் பாஸில் எப்படி அவள் நிறுவனம் ஆகும் நம்ம எல்லாருக்குமே ஜனங்க பார்த்து தெரியும் இல்லையா. ஸோ இப்போ பேசும்போது கூட அவள் பக்கம் கரெக்டாக நியாயம் இருக்குது, இவள் பக்கம் தப்பு இருக்குன்ற மாதிரி அவங்க பேசுகிற விதமே அது உண்மையே அவங்க பக்கம் எந்த பிரச்சனையும் இல்லைனாலும் இவங்க பேசுகிற விதத்தில் அது அவங்களுக்கு நெகட்டிவாக மாறிடும். அது வந்து பிரியங்காவுக்கு நல்லா தெரியும். அதனாலே வந்து வெளியே சைலண்ட்டாக அவங்க பேசாமல் தான் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு 100%. இந்த விஜய் டிவி கூட எதுவும் இதை வச்சு ப்ரோமோலாம் போட மாட்டாங்க. சப்போஸ் ஒருவேளை ப்ரோமோவோ இதெல்லாம் போட்டாங்கன்னா மணிமேகலை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். அது எது அதெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக ஓப்பனாக வெளிப்படையாக பேசுகிறாள். இன்னும் அது இறங்கி ஓப்பனாக பேச ஆரம்பிச்சுடுவாங்க. அது இன்னும் அவங்களுக்கு நெகட்டிவாக போயிடும் பிரியங்காவுக்கு. அதனால எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் கடைசி வரைக்கும் பண்ணாமல் அப்படியே விட்டுருவாங்க இந்த விஷயத்த. நீங்கள் யாரை பற்றி கால் பண்ண தெரிஞ்சாக்கீங்க அப்போ போல நீங்கள் ஜாலியாக பேசணும். நான் எதுவுமே பெருசாக நான் இந்த வீடியோக்கெலாம் வந்து நம்ம என்னத்தை நம்ம கமெண்ட் பண்ணுறதுன்னு அப்படியே விட்டுட்டு இருந்தேன். பட் நான் எனக்கு வந்து இவனுக்கு சொல்கிறது சும்மா அவனுங்க கண்ணாபுரான்னு இவங்க கமெண்ட் பண்ணுறதை பார்த்துட்டு நீங்கள் அந்த ஒரு பொண்ணுலாம் ஆடியோவில் பேசுறது போட்டிங்க இல்லையா. எல்லாம் என்ன விஷயம்னா நீங்கள் பேசுறதுக்கு முன்னாடியே வந்து அவங்க டக்குனு நீங்கள் பிரியங்காவை தான் முடிக்கணும் அதான் விஷயம். ஏன் இந்த விஷயத்தை பொறுத்த இஷ்யூ பற்றி யாரும் பேசலை. பிரியங்கா பிடிச்சவங்க மணிமேகலை பிடிச்சவங்க
எதிராக திட்டிக்கிறது இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ ஜனங்களே மைண்ட் செட்டே இப்போ அப்படி தானே இருக்குது. இது தனியாக தள்ளி நின்று பார்க்குற பார்வையெல்லாம் ரொம்ப கம்மிச்சாச்சு. இன்னும் அந்த அளவில் இன்னும் மெச்சூர்ட் ஆகலை நம்ம ஜனங்க. அதெல்லாம் ரொம்ப காலம் ஆகும். ஸோ நீங்கள் எப்பயும் கூட சூப்பராக பண்ணிட்டுருங்க. டேக் கேர் ஜாக்கி. ஏன்னா என்ன ஒரு கொடுமைன்னா, நம்ம நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது பேச வேண்டியது. சோசியல் மீடியாலையும் நியூஸ் சேனலுங்க எதுவுமே கண்டென்ட் கிடைக்கல பெருசான்னு சொல்லிட்டு இதை வந்து ஒரு கண்டென்ட்டாக ஆக்கி ஒரு வாரத்துக்கு அவங்க பக்கம் என்ன பேசுகிறாங்க, இவங்க பக்கம் யாரெல்லாம் பேசுகிறாங்கன்னு இவ்வளோ காஜி பிடிச்சி அலைஞ்சி சுற்றுவானுங்கன்னு எதிர்பார்க்கவே ஜாக்கி. இவனுங்க அதை பாவிக்கல, இவனுக்கு திருந்தவே மாட்டானுங்க போல் இருக்குது கடைசி வரைக்கும். இந்த பிஜேபி பண்ணுற பிரச்சனைங்க இதெல்லாம் பற்றி பேசலாங்க நம்ம ஊரில். அவனுக்கு அடுத்தடுத்து என்னென்ன பெரிய பிளானும் போட்டு வச்சுருக்கானுங்க காலி பண்ணுறதுக்கு நம்மளை. எது பேசணுமோ அதை பற்றி எந்த நாயும் பேச மாட்டேங்குதுங்க. 10 பைசாவுக்கு பேராத ஒரு பிரச்சனை. இப்போ இது சண்டையில் என்ன ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா சொல்லுங்கள். அதுங்க 2 பேருமே அவங்க யூடியூப் சேனலில் செம்மையாக சமாளிச்சுருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு பொறுத்திருக்கும் பிரியங்காவுக்கு பொறுத்திருக்கும் அவங்களாம் வீடு தனியாலாம் கட்டி பில்டிங்லாம் கட்டி அதுக்கு தனியாக காசு பயங்கரமாக வருது. பிரியங்காக்கெல்லாம் மணிமேகலைக்கு அவங்க யூடியூப் சேனலே எனக்கு தெரிஞ்சு லட்சக்கணக்காக சம்பாதிப்பாங்க பயங்கரமாக. இதை பற்றி பேசுகிறவங்களுக்கு 10 கஷ்டப்பட்டு டேக்ஸிக்கு கட்டின்னு லோன் கட்டின்னு கஷ்டப்பட்டுக்குதுங்க. இதுங்களுக்கு வேறு வேலை இல்லை. இதுங்களுக்கு எப்போதாவதுங்க அடங்க போதுங்களோ. சரி ஜாக்கி, எனக்கு நீங்கள் அந்த வீடியோலாம் பேசும்போது உங்களுக்கே அதை அப்படி தான் இருந்துருக்கோம்ல. உங்களுக்கு ஒரு வீடியோ வேறு பொண்ணு மயிறு உங்களுக்கு. டேக் கேர் ஜாக்கி. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த 30 மினிட்ஸ் வீடியோ பேசி போடுறதுக்கு பதிலாக பிக் பாஸில் நம்ம அந்த சீசனுக்கு நீங்கள் ரிவ்யூ பண்ணிக்க தெரியுமா? பிரியங்கா ராஜுபாய் இருந்த அந்த சீசன், அதில் நீங்கள் பிரியங்காவை பற்றி நீங்கள் வச்ச விமர்சனங்கள், அந்த சைக்காலஜிக்கலாக எவ்வளோ நேக்காக பண்ண தப்பை வந்து நியாயப்படுத்தி பேசுகிற மாதிரிலாம் நிறைய நீங்கள் பேசியிருப்பீங்க இல்லையா? கமலஹாசன் சார் வந்து அப்போது கரெக்டாக நோஸ் கட் பண்ண சில விஷயங்கள்லாம் இருக்கும். இவங்க வந்து இந்த கையிலேயே வந்து எழுதி காமிப்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, சார் அது ஒரு மாதிரி க்யூட்டாக இருந்தது சார் எழுதி. அப்போது உடனே கமல் சார் சொல்லுவார், ஆமாம் நீங்கள் எழுதுனா அது க்யூட்டு, மற்றவங்க செஞ்சால் வந்து அது விதிமீறல் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அந்த மாதிரி எக்ஸாக்டாக அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த விஷயத்த நீங்கள் நிறைய பேசியிருப்பீங்க அந்த ரிவ்யூஸ்லாம். அந்த மாதிரி சின்ன சின்ன நீங்கள் என்னென்னலாம் பேசுனீங்களோ அப்போ விமர்சனம் வச்சு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த பிரியங்காவை இப்படிலாம் நீங்கள் பேசி உங்கள் வாயிலேயே வந்து அவனுக்கு துன்பம் உடஞ்சி போகிறது வந்து நீங்கள் அப்படியே அந்த ரிவ்யூவில் பேசியிருப்பீங்க. என்னால் வந்து இப்படி பார்க்க முடியல பிரியங்கா இந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு. அது அந்த மாதிரியான இதெல்லாம் கிளிப்பிங்ஸ் எல்லாமே நீங்கள் பேசின வீடியோவே கட் பண்ணியே நீங்கள் ஒரு வீடியோவாக போட்டுருந்தீங்கனாலே அவங்களுக்கு பதிலடியாக இருந்திருக்கும். இந்த மாதிரி உட்காந்து நம்ம பேசுகிறத விட அப்போ சைலண்டாக இருந்திருப்பாங்க. இப்போ வந்துருக்கிற நியூ வியூவர்ஸ் அது உங்களுக்கு சரி நான் சொல்கிறேன். இப்போ வீடியோ நீங்கள் போட்டிருந்தீங்க, நான் அதை வச்சு சொன்னேன். அதுக்கு நீங்கள் இவங்ககிட்ட நாங்கள் வந்து பிரியங்காவுக்கு சொம்பெலாம் அடிக்கலை அப்படின்னு சொல்கிறத விட நீங்கள் அப்போ ரிவ்யூஸ் போட்ட பிரியங்காவுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தோம், அவங்களையும் எதிர்த்து நீங்கள் நிறைய விமர்சனம் பண்ணியிருக்கீங்கன்ற அந்த கிளிப்பிங்ஸை நீங்கள் கட் பண்ணி எடிட் பண்ணி போட்டுருக்கலாம். இது ஜஸ்ட் என்னோட ஒரு வியூ. அவ்வளோதான். டேக் கேர் ஜாக்கி. ஸோ இந்த ஆடியோ நோட் வந்து போன வெள்ளிக்கிழமை வந்தது. ஏன்னா அப்போ கொஞ்சம் என்ன ரொம்ப பீக்கில் இருந்தது. ஸோ அப்போ அதை போட்டால் அது வேறு மாதிரி போகும் அப்படின்றதுனாலையும் நாம் ஏற்கனவே சொன்னது தான். அவங்க பிக் பாஸ்லேயே அவங்கள வந்து நம்ம நிறைய விமர்சனம் பண்ணியிருக்கோம். ஆனால் தவறுகளை வந்து நீங்கள் பேசுகிறத விட்டு அவங்க ஃபேமிலி அவங்க வளர்ச்சியிலேருந்து நிறைய விஷயங்களை வேறு விதமாக பேசும்போது தான் எல்லா கேஸையுமே அந்த பொண்ணு மேலே எழுதுறீங்கன்னு கேட்டது தான். அவங்கள விமர்சனம் பண்ணுற அதே வேளையில் அவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி, அதுவும் அந்த ஆடியோ ஒரு கிளிப்பு ஒரு ஆடியோ நோட் ஒன்று வந்தது இல்லை, 2 பேர் பேசுகிறாங்கன்ட்டு அவங்க கட் பண்ணி அது ஃபேக்கான ஒரு ஆடியோ. அது வந்ததுக்கப்புறம் இன்னும் நீர் புத்த நெருப்பில் வந்து கொஞ்சம் பெட்ரோலை ஊற்றின மாதிரி கபால்னு பற்றின்னு எரிய ஆரம்பிச்சது. அது மட்டும் கிடையாது, மணிமேகலைக்கு வந்து இந்த 5 வருடங்களாகவே அவங்களுக்கு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் செல்வாக்கு இருக்குன்றதுல மறுக்க முடியாது. அது தெரியாமலாம் நாங்கள் இது உள்ளார வரல. இதை விட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது, அதோட இதை போட்டுட்டு இதுக்கு இந்த நிறைவுக்கு வரேன். மணிமேகலை பேசுகிறாங்க. மணிமேகலையை ஒரு 5 எபிசோடாக பார்க்குறாங்க, கொள்கிறாங்க, 5 சீசனாக பார்க்குறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க. நிறைய மணிமேகலைக்கு பிடித்த ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஒரு நண்பர் நிறைய விமர்சனங்கள் அவர் நிறைய வைப்பார். அவர் நிறைய ஆடியோ நோட் அனுப்புவார். ஆனால் நிறைய ஆடியோ நோட் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது.
அவர் எப்படி அனுப்புவாருன்னு எனக்கு தெரியல. எவ்வளோ பேர் ஆடியோ நோட் அனுப்பாங்க, எல்லாம் பளிச்சுன்னு இருக்கும். இவருடைய ஆடியோ நோட் எதுவுமே வந்து சரியாக இருக்காது. ஆனால் நிறைய அனுப்புவார்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சிலது கேட்குற மாதிரி சவுண்ட் இருக்கும், சிலதெல்லாம் சொல்லி பார்த்தா அவர் ஒன்றும் அது மாதிரி இல்லை. பட் அவர் ஏகப்பட்ட ஆடியோ நோட் அனுப்பிச்சார். எஸ் 8 நிமிஷம், 5 நிமிஷம், 10 நிமிஷம், கடைசி பார்த்தீங்கன்னா 8 நிமிஷம் கூட இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. அதில் நான் லாஸ்ட் ஐட்டம் மட்டும் பேசி இந்த நிறைவு பகுதிக்கு வந்துடுறோம். ஓகே, இந்த வாய்ஸ் கட்ட நான் பர்பஸாக தான் ஸ்டாப் பண்ணேன். ஏன்னா நிறைய நிமிஷம் ஓடி இருக்கும் அப்படிங்கிறதுனால தான். நீங்கள் கேட்பீங்க கேட்க மாட்டீங்கிறதுலாம் எனக்கு ரெண்டாவது விஷயம். ஏன் மனசில் இல்லை அதுங்கிறத நான் கொட்ட போகிறேன். மணிமேகலை கொட்டுறாரு. அந்த கொட்டுறதுல மனசில் இருக்கிறத கொட்டுறத கடைசி மட்டும் கேளுங்களேன். அப்படின்னு அது வந்து 10/11 அது வந்து ஜாக்கி கிடையாது. யாருக்கும் மனசு வரல. இது பேசிக்லேருந்து வந்தது. இந்த பேசிக்கை நீங்கள் சீசன் 1லேருந்து சீசன் வரைக்கும் 4 வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு வந்து தயவுசெய்து பேசுங்க ப்ளீஸ். வேணாம் அவங்க எங்கெங்கேயும் பெரியவங்களோட ஸ்கில்ஸை பற்றி இந்த குக்கித்த கும்பலில் பேச வேண்டாம். தயவு செஞ்சு ஜாக்கி ப்ளீஸ் 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 உங்ககிட்ட ரெக்வெஸ்ட்டாக வைக்கிறது என்ன, சீசன் 4 வரைக்கும் அந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு வந்து தயவு செஞ்சு நீங்கள் ரிவ்யூ பண்ணுங்க. மணிமேகலை பற்றி தயவு செஞ்சு ரிவ்யூ பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு ரிவ்யூ பண்ணாதீங்க ப்ளீஸ். நாங்கள் பிக் ஃப்ளவர் உங்களோட பிக் பாஸ் சீசன் நான் பிக் பாஸை கூட பார்க்க மாட்டேன். ஆனால் உங்களோட ரிவ்யூவை பார்ப்பேன். அவ்வளோ எனக்கு பிடிக்கும் இல்லையா. ஆனால் நான் உங்கள்கிட்ட பேசுறது என்னன்னா, நீங்கள் சீசன்ஸை அந்த அதாவது ஒரு மனுஷனை 15 வயசுல என்ன பண்ணுறாங்கிறத பற்றி மட்டும் பேச முடியாது. அவன் ஏஜ் 1லேருந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கிறத பற்றியும் பேசணும். இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க பற்றி பேசுனா அது வந்து 10/11 அது வந்து ஜாக்கி கிடையாது. அதை பற்றி பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு நிலைமை பற்றி பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஜாக்கி நீங்கள் உங்களை பற்றி நீ ஏன் மற்றவங்களோட தனிப்பட்டு நிற்கிறீங்க அப்படின்ற காரணம் என்னன்னா, அவனோட ஏஜ் 1லேருந்து என்ன பண்ணியிருக்கிற அப்படின்னு பற்றி திங்க் பண்ணக்கூடிய ஆள் நீங்கள். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் தவறு பண்ணுறீங்க. நான் கேட்குறது உங்களுக்கு ரெக்வெஸ்ட் என்னன்னா, ப்ளீஸ் கோ டு சீசன் வாட்ச் சீசன் 1 to 4. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேசுங்க. அப்போ நான் தப்பாக இருந்தால் நான் உங்களுக்கு தலை வணங்குவேன். ஐம் ரெடி டு ஹெட்ஸ் டவுன். ஓகே ப்ளீஸ் வேணாம். நீங்கள் சீசன் 1 சீசன் 4 வரைக்கும் நீங்கள் பார்க்க தயாராக இருந்தால் தயவு செஞ்சு அந்த ப்ரோக்ராம் பற்றி பேசுறது நிப்பாட்டிடுங்க. வேண்டாம். சுதா மேலே நிறைய மரியாதை வச்சுருக்கேன், நிறைய மதிப்பு வச்சுருக்கேன். அசன் ஜாக்கி நிறைய இடத்துல நான் உங்களை வந்து அட்மையர் பண்ணியிருக்கேன். பட் யானைக்கும் அடி சறுக்குங்கிற மாதிரி அதை நீங்கள் சறுக்கிருக்கீங்க. அதுக்காண்டி மற்றவங்க சொல்கிற மாதிரி காசு உங்ககிட்ட பண்ணியிருக்கீங்களா? நான் நம்ப கிடையாது. நான் ஜாக்கியோ சுதாமோ அந்த மாதிரி இருக்க மாட்டாங்கிறது, எப்படி மணிமேல வந்து தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்கிறது நான் நம்புறோம், அதே மாதிரி ஜாக்கியோ சுதாமும் தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்கிறது நான் நம்புகிறேன். கண்டிப்பாக பண்ணிருக்க மாட்டாங்க. இப்போ சொல்கிறீங்க இல்லையா, இப்போ சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், மணிமேல என்னைக்குமே பிக் பாஸ்குள்ளே வரமாட்டாங்க. அதேமாரி அவங்க எந்த ஃபிலிமையும் நடிக்க மாட்டாங்க. இன்னைக்கு நான் பேசுகிறேன். நான் மணிமேலை புரிஞ்சுக்கிறது கரெக்டாக, மணிமேலை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டேன்னு அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, நான் இந்த இடத்துல நான் சொல்கிறது என்னன்னா, மணிமேலை பிக் பாஸ்குள்ளே வர மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க சீரியல்லையோ சினிமாலேயோ நடிக்க மாட்டாங்க. அவங்களோட ஒரே ரியாலிட்டி ஷோ மட்டும்தான் இருக்குமே தவிர்த்து வேறு எதுவுமே இருக்காது. பார்க்கலாம். இது என்னோட சேலஞ்ச். நான் மணிமேலையோட டைஹார்ட் ஃபேன்ஸாக நான் புரிஞ்சுக்கிட்ட மணிமேலைக்கிட்ட இருந்து நான் மணிமேலை இதை பண்ண புரிஞ்சுக்கிட்டேன்.
இதில் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா என்னோட தப்பை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஜாக்கி அண்ட் சுதா. ப்ளீஸ் ஜாக்கி, நான் ஒன்று ரெக்வெஸ்ட் பண்ணுறது ஒன்றே ஒன்று மட்டும்தான். ப்ளீஸ் வாட்ச் சீசன் 1 to 4 பிஃபோர் ரிவ்யூ சீசன் 5. ஓகே, தேங்க்யூ ப்ளீஸ். ரைட். ஸோ 1லேருந்து 5 வரை பார்த்துட்டு அவர் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறாரு. அவர் வந்து என்னன்னா ஓப்பன் சேலஞ்சே பண்ணுறாரு. அவர் என்ன அதில் ஒரு நேர்மன்னா மணிமேகலை டைஹார்ட் ஃபேன் அப்படின்னு ஒத்துக்கிறார். அதே மாதிரி அவரு வந்து சில சேலஞ்செல்லாம் பண்ணுறார். அவங்க வந்து எப்பயுமே பிக் பாஸ் வரமாட்டாங்க, அதே நேரத்தில் சினிமாவிலும் நடிக்க மாட்டாங்க, சீரியல் நடிக்க மாட்டாங்க, அவங்க ரியாலிட்டி ஷோ மட்டும்தான் பண்ணுவாங்க. இது மேலே எதாவது நடந்ததுன்னா நான் தலைவானங்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கார். இப்போ அவர் வந்து சொல்லிட்டார் மணிமேகலோட ஃபேன் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் அப்படின்னா நான் பிரியங்கா எனக்கு பிடிக்குன்றதை நான் வெளிப்படையாகவும் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அதுக்கு தான் அந்த முன்னாடி வாய்ஸ் நோட் போட்டது. பிரியங்கா வந்து அந்த பிம்பங்கள்லாம் உடஞ்சி அவங்க வந்து பேசின எல்லா விஷயங்களையுமே வந்து நம்ம வந்து பிக் பாஸ்லேயே வெளுத்து விட்டுருக்கோம். அது வேறு விஷயம். அதன் பிறகு இந்த இடத்துலையும் வந்து நம்ம என்னென்னா பிரியங்கா மேலே எல்லா தவறுகளும் இருக்குன்றதை நம்ம வீடியோலேயே நம்ம நிறையா சொன்னோம். அவங்களுடைய டாமினேஷன் இருக்கும், அதில் வந்து மீடியா, அதாவது மீடியா சப்போர்ட்டும் அங்கே இருக்கிறவங்க பேசாமல் இவ்வளோ பேசியிருக்கவும் மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நம்மளும் பேசியிருக்கோம். ஆனால் அவங்க எல்லாருமே நம்ம வந்து அந்த ஃபஸ்ட்டு வந்த ஆடியோவில் கூட நீங்கள் பிரியங்கா பொண்ணுடைய டைஹார்ட் ஃபேனு ஆரம்பிச்சுட்டு அப்புறம் இல்லைனா நீங்கள் அப்படிலாம் சொல்லலை, நான் பார்த்தேன், கரெக்டாக தான் முடிச்சிருந்தீங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ரெண்டாவது வீடியோவே என்னென்னா அந்த ஆடியோ போட்டதுக்கப்புறம் அந்த பொண்ணையும் சரி அவங்க குடும்பத்தையும் சரி ரொம்ப தரக்குறைவாகவும் ரொம்ப டவுனாகவும் போனது. இத்தனைக்கும் அது ஃபேக் ஆடியோ. நீங்கள் ஒரிஜினல் ஆடியோ பேசி ஆமாங்க இல்லை ஒரு பொண்ணை வந்து இப்படி போட்டு காலி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி நீங்கள் பொங்கியிருந்தா கூட அதில் ஒரு நம்ம எதுவும் அதை கருத்து தெரிவிக்க போகிறதில்ல. ஏன்னா இந்த பக்கமும் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து வந்தவங்க இருக்கிறாங்க, அந்த பக்கத்துலேருந்து வந்தவங்க இருக்கிறாங்கன்னும் போது அப்படி தான் நம்ம அதை பார்க்குறோம். ஆனால் ஒன்றுமே இல்லாமல் எல்லாத்துக்குமே என்னது வார்டன்னா அடிப்போன்ற மாதிரி எல்லாத்துக்குமே அடிப்போன்ற மாதிரி பண்ணும்போது தான் அந்த மாதிரியான ஒரு வீடியோவை நம்ம அதை போட்டோம். இதுலேயும் என்னென்னா நம்ம கருத்தே தெரிவிக்கல. ஏன்னா போன வாரமே வந்த வீடியோ இது ஆக்சுவலி ஆடியோஸ். நான் எனக்கு நிறைய வேலைகள் இருந்தனால அதை நான் போடல. ஒரு ஆடியோ, சில சேலஞ்சஸ், சில விஷயங்கள், அதில் சில பேருடைய ஃபீட்பேக்ஸ், அதை வந்து பதிய வைக்கணும் அப்படின்னு தான் இந்த வீடியோனுடைய நோக்கம். ஸோ இது குறித்தான உங்கள் கருத்துக்களை நீங்கள் பின்னோட்டங்களை தாராளமாக தெரியப்படுத்தலாம். வேற என்ன, மீண்டும் வேறொரு எபிசோட உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அவர் நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.